வணக்கம். மிருதுலோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வந்தி செடிகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்கள் இந்த செவ்வந்தி வீடியோலாம் போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் என்கிட்ட இருக்கிற செவ்வந்தி செடிகளை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறத பார்த்திங்கன்னா, இந்த எல்லோ கலர், இது நான் நாற்று தான் வாங்கி வச்சுருந்தேன். அதில் வந்தது தான் இந்த செடி பாருங்கள். அதோட தொட்டி பாருங்கள், சின்னதாக தான் இருக்குது. நம்ம எவ்வளோ பெரிய தொட்டி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பூக்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கும். இன்னொரு கலர் பாருங்கள், இது ஒரு டார்க் பிங்க் கலரு, நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள். இப்போ தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிஞ்சு மொட்டுக்கள் வெயிட் தாங்காமல் எப்படி சாஞ்சிருக்கு பாருங்கள். இது சின்ன தொட்டியே இருக்கிறதுனால நம்ம எந்த குச்சியும் வச்சு கட்டியெல்லாம் வைக்க முடியல. நீங்கள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய தொட்டியில் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு செவ்வந்தி செடிகள் தழைஞ்சு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ரொம்ப அதிகமாக வெயிலில் வைக்கக்கூடாது. ஒரு 4 மணி நேரம் வெயில் அடித்தாவே போதும். இதுக்கு நல்லாவே உங்களுக்கு பூக்களும் கொடுக்கும், செடியும் நல்லாவே தழைஞ்சு வரும். ரொம்ப வெயில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக காஞ்சு போயிடும். நீங்கள் நிலத்தில் வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நிழல் பகுதியில் வச்சிட்டிங்கன்னா அந்த செடி உங்களுக்கு அப்படியே ஒரு 2 வருஷம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காய தான் செய்யும். அடுத்ததை பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பிரம்மகமலம் தான். இந்த பிரம்மகமலம் செடியும் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக தாங்காது. இதுவும் நிழலில் தான் வைக்கணும். போன டைம் பார்த்திங்கன்னா எனக்கு 7 பூக்கள் கொடுத்துருந்தது. இந்த டைம் 3 பூக்கள் தான். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இந்த செடி பெருசானோடனையும் உங்களுக்கு அந்த சென்டர் போர்ஷன் தொட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா வெயிட் அதிகம் ஆகிறதுனால உங்களுக்கு அது ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு. அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் மண்ணெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஓரளவுக்கு இப்போ தலையுது. இதை திரும்பவும் ரீபாட் பண்ணணும். செடி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால உடஞ்சிரும். அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நல்லா தழைஞ்சு வரட்டும் அப்படின்னு நான் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஃபுல்லாக காஞ்சு போச்சு. இது நல்ல ஒரு பெரிய செடியாக இருந்ததுங்க. அப்போ நான் எந்த வீடியோவும் எடுக்காமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் செடியே பாதி செடியாகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இதில் பூக்களே வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 3 பூக்கள் தான் கிடச்சிருக்கு இந்த வருஷம். பாருங்கள், இந்த கொத்து தான் ரொம்ப பெருசாக இருக்குது, வெயிட் அதிகமாகவும் இருக்குது. இது ஒடிஞ்சதுனால தான் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒடிஞ்சிருச்சு. இருந்தாலும் தழைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஒரு சைடு. நம்ம இப்போ எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு செடி ஃபுல்லாக காஞ்சு போயிடும். நல்லா ஒரு மழை நல்லா பெய்கிற மாதிரி இருக்கிற டைமில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இந்த பூ பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். ஒரே ஒரு பூ தான் நான் வீடியோ எடுத்திருப்பேன். மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால அப்போ தான் இது பூக்கள் கொடுத்தது. பாருங்கள், இப்போ இந்த செடி கொஞ்சம் தலைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மொட்டுக்கள் இன்றைக்கி விரிஞ்சிடும். இந்த பூவை காஞ்சதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ரீபாட் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பூ எப்படி விரிஞ்சிருக்குதுன்னு. நான் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூப்பராக இருந்ததுங்க. நல்லா பெரிய பூவாக இருந்தது, நல்லா மணமாகவும் இருந்தது. பிரம்மகமலம் ரொம்ப சூப்பரான ஒரு பூ. பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா தாமரை மாதிரி தான் இருக்கும். அழகாக இருக்குது பாருங்கள். இது செடியில் இருக்கும்போது எடுத்தது. மழை நல்லா பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாங்கள் வீடியோ எடுக்கும்போது, அதனால் எடுக்க முடியல. அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குற இந்த பச்சை கலர் செவந்தி தாங்க. இது எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே காஞ்சி போச்சு. என்னோடய நாய் பார்த்திங்கன்னா அதை எல்லாமே பிச்சு போட்டுருச்சு. இது என்னோடய சிஸ்டரோட செடி தாங்க. அவங்க வச்சுருக்காங்க, க்ரோ பேக்கில் வச்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே தான் வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 மொட்டுக்களுக்கு மேலே வச்சுருக்கேன். இந்த செடி முழுக்க நிழலில் மட்டுமே வைக்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. மொட்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு 200 மொட்டுக்களுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். நல்லா புதர் மாதிரி மண்டி இருக்குதுங்க இந்த பச்சை கலர் செவந்தி. இந்த மாதிரி நம்ம செடியை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, க்ரோ பேக்கில் தாங்க வைக்கணும். அப்போ தான் இந்த செடியெல்லாம் தாங்கி நல்லா வளருது. க்ரோ பேக்கில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களோட செவ்வந்தி செடி காஞ்சே போகாதுங்க, நல்லாவே தழைஞ்சு வரும். பாருங்கள், இது எப்படி பூக்கள் கொடுத்துருக்குதுன்னு. இந்த ஃப்ளவரெல்லாம் விரியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இன்னுமே பார்த்திங்கன்னா அதில் மொட்டுக்கள் வச்சுக்கிட்டே இருக்குது. இது பாருங்கள், சென்டரில் இருக்கிற அந்த க்ரோ பேக்கில் தான் இந்த செடி ஃபுல்லாகவே இருக்குது. இந்த க்ரோ பேக்கை சுற்றியுமே அப்படியே படர்ந்துருக்கு இந்த பச்சை கலர் செவ்வந்தி. பச்சை கலர் செவந்தி நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வரும். ஆனால் அதை நம்ம நிழலில் தான் வைக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி உங்களுக்கு செடிகள் வரும்.
உங்களுக்கு செடி வந்து காஞ்சு போகுது, நிறைய கலர்ஸ் வாங்கி வச்சு நமக்கு போயிடுது அப்படின்னா நம்ம வாங்கி வைக்கும்போது க்ரோ பேக்கில் வச்சுருங்க. ஒன்றுமே ஆகாது, நல்லாவே தழைஞ்சு வரும், நிறைய பூக்களும் நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி செவ்வந்தி செடிகளில் மொட்டுக்கள் இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டெய்லியும் நம்ம தண்ணி வந்து ஊற்றிட்டே இருக்கணும். இந்த அரிசி கழிஞ்சு எடுப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணி நீங்கள் டெய்லியுமே கொடுக்கலாம். ப்ளைன் வாட்டர் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துடணுங்க. பனிக்கு இல்லைன்னா அது வந்து ஒரு காஞ்ச மாதிரி ஆகி போயிடும், மொட்டு வந்து விரியாது. அதனால் நீங்கள் வந்து தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி டெய்லியும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்து அந்த கூலிங்க்கு வந்து மொட்டுக்கள் வந்து காயாது, பூவும் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நல்லா பூக்கும். இந்த அரைவாசி பூக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்காது, நல்லா ஃபுல் ப்ளூம் வரும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நம்ம கண்டிப்பாக தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும், அப்போ தான் நல்லா நம்ம வந்து பூக்கள் கொண்டு வர முடியும். அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் ரோஸுங்க. அது பிளாக் வித் ஒய்லெட்டு, பார்க்குறதுக்கு மெரூன் கலரில் தெரியுது வீடியோ எடுக்கும்போது. ஏன்னா வெளிச்சம் இல்லை, ஃபுல்லாக க்ளவுடு வந்துடுச்சு நான் வீடியோ எடுக்கும்போது, அதனால தான் இப்படி தெரியுது. பாருங்கள் அதோட ஒரிஜினல் கலர் அந்த இதழ் கிடக்குது பாருங்கள் இந்த செடி மேலே. இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட் இருக்குது, நம்ம நாட் ரோஸ் மாதிரியே இருக்குதுங்க இந்த ரோஸு. நிறைய பூக்களும் கொடுக்குது, இதில் காயும் வருது. நான் வந்து நிறைய பூக்கள் இருக்கும்போது வீடியோ எடுக்கலைங்க. இந்த இடத்துல தாங்க அந்த பச்சை கலர் செவ்வந்தியெல்லாம் நான் வச்சுருந்தேன், நல்லா தான் வந்துருந்துச்சு. ஆனால் அந்த நாய்க்குட்டிக்கு வந்து அதுதான் வந்து பிடிச்சிருக்கும் போல் இருக்குது, அதனால் அது சாப்பிட்ருச்சு. இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் கனகாம்பரம், இதுலேயும் நிறைய பூக்கள் பூத்துருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா செடி தழைஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதில் ஒரு பூச்சி இருந்தது பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ சருகு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சேன். இது சருகு இல்லை, இது ஒரு பூச்சி. இது ஒரு 4 காலோடு இருக்குங்க. அந்த வால் பகுதி பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக அந்த விரிஞ்ச மாதிரி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. காற்றுக்கு சருகு ஆடுற மாதிரி ஆடிட்டே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சருகுன்னு தான் நினச்சேன், தட்டி விடலான்னு நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சி. இது கழுத்தில் பாருங்கள் ஒரு ஒயிட் கலரில் ஒன்று கழுத்தில் கட்டி வச்ச மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க இந்த பூச்சி. இது சும்மா தட்டி விட்டாவே இது வந்து செத்து போயிடுங்க. நம்ம பார்க்காம தட்டி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து செத்து போயிடும், அந்தளவுக்கு தான் இருக்குங்க. ரொம்பவுமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பச்சை கலர் காலோட அந்த காஞ்ச இலை மாதிரி இருக்கிற பகுதி. இந்த பூச்சியை நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள், இது கொஞ்சம் மேலே ஏறட்டும். ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த பூச்சி பார்க்குறதுக்கு. ஷேப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், அது மேலே ஏறினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அதோட ஃபுல் ஷேப் தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. 4 காலில் பிடிச்சிட்ருக்குது, அது அப்படியே சும்மா அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது பொம்மை மாதிரி. சரி நம்ம இதை விட்டுறலாம். நம்ம கை பட்டுச்சுனாவே அந்த பூச்சி வந்து செத்து போயிடும், உங்களுக்கு அது உடஞ்சி போயிடும். அதோட கால்கள் வந்து ரொம்ப மெலிசாக இருக்குங்க. இது அப்படியே செடியில் பத்திரமா இருக்கட்டும். அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா மிளகாய் செடி தாங்க. நான் என்னோடய ஹைட் இருக்குது இந்த மிளகாய் செடி. இதை நான் போடவே இல்லை, இதை தானாக வந்தது தான். தானாக வந்த செடிகள் தாங்க நிறைய காய்கள் கொடுக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் விதைகள் போட்டிருந்தேன், அதில் வந்து எந்த ஒரு மிளகாயுமே காய்க்கலை. இது தானாக ஒரு 4 செடி வந்திருக்கு. ஒரு 2 மாதமாக நான் மிளகாய் வாங்குறதே இல்லைங்க, இதில் தான் எடுத்துக்கிறேன். நிறைய காய்கள் கொடுக்குதுங்க இது. அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் தாங்க. இது என்னை விட ஹைட்டாக போயிடுச்சு, இந்த செடி ஹைட்டாக போய் நல்லா பூத்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு பாவக்காய் செடி கூட இருக்குது. உங்களுக்கு பாவக்காய் வந்து இப்போ தான் பிடிச்சிருக்கு. இன்னுமே நிறைய செடிகள் இருக்குதுங்க, அந்த வீடியோ எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்மளோட செவ்வந்தி கட்டிங்ஸ் தான். இந்த கட்டிங்ஸ் எல்லாம் நான் எங்கே கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா, ஒரு கல்யாண மண்டபத்தில் அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுவாங்க இல்லைங்களா, அங்கேருந்து தான் நான் இதெல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். இதில் ஒரு 6 கலர்ஸ் 7 கலர்ஸ் இருக்கும். இதில் நம்ம பார்க்குறது பாருங்கள், ஒரு பிங்க்கு, அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு எல்லோ. இது நான் எடுத்துகிட்டு வந்து கட்டிங்ஸ் வந்து வச்சு ஒரு 2 வீக்ஸ் ஆச்சுங்க. இதுவும் அது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். அங்கே வந்து வேஸ்ட்டாக தாங்க தூக்கி போடுவாங்க, நம்ம கேட்டு கூட வாங்கிக்கலாம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் தூக்கி தான் போடுவாங்க, நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்படி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு டப்பில் பார்த்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்தது. இது பார்த்திங்கன்னா அது டெக்கரேஷன் பண்ண இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ஏன்னா இந்த ஃப்ளவர் வந்து லாஸ்ட்டாக தான் கொண்டு வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிங்க்குங்க, நல்ல ஒரு டார்க் மெஜந்தா ஒய்லட் கலர், நல்லா டார்க்காக இருந்துச்சு. அந்த வெரைட்டி தான் இது. தனியாக இதில் வச்சுருக்கேன், ஆனால் இது நல்லா தழைஞ்சு வந்துடும் நினைக்கிறேன். அதில் விட இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ஒய்லட் கலரு.
அந்த ஒய்லெட் கலர் நல்லா தளைஞ்சு வருதுங்க. இது பூத்துட்டு அதுக்கப்புறம் தலையுதா அப்படின்னு தான் பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ டஸ்ட், அந்த ஒயிட் கலரில் குட்டி குட்டி பூ இருக்குது இல்லைங்களா, அதுதான். நான் அந்த பொக்கேவே ஒன்று கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா தான் இருந்தது செடி 2 வாரமாக. சரி தளைஞ்சிரும்னு நினச்சா காஞ்சி போச்சு. நம்ம வேறு தான் வாங்கி வைக்கணும். செவ்வந்தி செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெஸ்ட்டு வந்து நர்சரியில் போய் உங்களுக்கு பிடிச்ச கலரை வாங்கி க்ரோ பேக்கில் நட்டு வளங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போதைக்கு செவ்வந்தி செடிகள் அனுப்புறது இல்லைங்க. ஏன்னா செவ்வந்தி செடியே கிடைக்க மாட்டேங்குது நர்சரியில். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப டைம் ஆகுது பேக்கிங்க்கு. அதனால தாங்க நான் அனுப்புறதில்ல. தாமரை கிழங்குகள் மட்டும்தான் இப்போதைக்கு சேலுக்கு இருக்குது. தாமரை கிழங்குகள் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.